கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வந்து தமிழ் புலிகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் முகிலரசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அவங்களாம் தெரியும், இன்றைக்கு இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மீதான இந்த மதுபான ஊழல் அதுல இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா பாஜகவினுடைய அமலாக்கத்துறை சிபிஐனுடைய தொடர் பழிவாங்கலுக்கு வந்து இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சம்பவமா அமைஞ்சிருக்கிறது. மோடி அமித்ஷாவுக்கு வந்து கிடைச்ச ஒரு மரண அடி தலையில கொட்டின மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து டெல்லி நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்க மாதிரியான ஒரு கருத்தை வச்சுக்கிருக்காங்க. அதே மாதிரி விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கண்ணீர் மல்க பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஊழல்வாதி இல்லைன்ற மாதிரி கருத்து கூட வச்சிருக்காங்க. இப்படி பாக்குறீங்க? அதாவது தம்பி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்ததே ஊழல் எதிர்ப்பை வச்சுதான் அவங்க வந்தாங்க. ஓகே. அண்ணா ஹசாரே அவருடைய ஊழல் ஒழிப்பு அணியில தான் அவர் இருந்தார். ஓகே. அதுக்கப்புறம் அவர் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துட்டார். தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து டெல்லி மாநகராட்சி கைப்பற்றாங்க, டெல்லியினுடைய சட்டமன்றத்தை கைப்பற்றாங்க. ஓகே. ஆம் ஆத்மி கட்சி, இந்த ஆம் ஆத்மி கட்சி தான் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டத்தை டெல்லி சட்டமன்றத்தில் வந்து அவங்க என்னன்னா 100% மின்சார கட்டணம் வந்து கட்டணம் இல்லை, 100% பேருந்து கட்டணம் இல்லை, 100% கல்வி கட்டணம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 50-60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இவங்க வந்து ஒரு பிரேக்கப் பண்ணாங்க. மிகப்பெரிய, அதாவது இதெல்லாம் மிஞ்சி டெல்லியில வந்து உபரி மின்சாரங்களை வெளி மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆட்சி வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. ஓகே. ஆத்மியினுடைய ஆட்சி. ஆனா இந்த சூழ்ச்சி, இந்த பாசிச வெறி பிடித்தவங்க, மதவெறி கும்பல், இதை எப்படியாவது வீழ்த்தணும், டெல்லியை கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் இந்த மதுபான ஊழல் வழக்கை வந்து திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அன்னைக்கு நிறைய பேர் நம்ம பேசணும், இந்தியா முழுவதும் பேசணும், இது பாசிச மோடியினுடைய அமித்ஷாவினுடைய திட்டமிட்ட சதி, இதுல உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பேசணும். யாருடைய கருத்துக்கும் இவங்க செவி சாய்க்கல. ஓகே. சரியா தேர்தல் வரும்போது கரெக்டா தூக்கி அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சாங்க. பரோல்ல கூட வரவிடலை. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய நிபந்தனைலாம் அவர் வெளியே இருந்துட்டு அவர் மறுபடியும் ரிமாண்டுக்கு போயிட்டார். இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இவங்க அந்த தேர்தலை இந்த பிஜேபி வந்து வென்றிருக்குது, திருட்டுத்தனமா தான் வென்றிருக்குது. 2024 மற்றும் அவங்களுடைய மாநில தேர்தல், டெல்லி மாநிலத்தில் வச்சிருக்கிறாங்க. திருட்டுத்தனமான வெற்றி இது. 100% இந்த வெற்றி செல்லாது. இப்ப இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் வைக்கணும். இதுதான் வந்து ஜனநாயக முறைப்படி சொல்லும். இந்த ஆம் ஆத்மியை வீழ்த்துறதுக்காகவே இந்த பிஜேபி அரசாங்கம் செஞ்ச சதித்திட்டம், கொடூரமான செயல். அதான் இதுக்கு முன்னாடி வந்து டூஜி ஊழல்ல வந்து ஆராசாவை வந்து பயங்கரமான ஒரு உலகம் முழுவதும் கொண்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எந்த ஊழலும் இல்லைன்னு வெளியே வந்திருக்காங்க, விடுதலை பெற்றுட்டாங்க. தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்காங்க. கனிமொழி தொடர்ந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினால இது சாத்தியம். இது எப்படி நடந்துச்சுன்னா, இந்த பாசிச வெறியர்கள் தான், மதவெறி கும்பல் தான் திமுகவை வந்து அப்புறப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காவி பயங்கரவாதத்தை கொண்டு வரணும், தமிழ்நாட காவிமயமாக்கணும், அதற்கு ஜெயலலிதாவை வந்து நம்ம ஆயுதமா பயன்படுத்தணும், ஜெயலலிதா ஆட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு திட்டமிட்டு தான் இந்த 2G ஊழல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொய்யை கட்டமைச்சு உலகம் முழுவதும் கொண்டு போய் நாட்டு மக்களுடைய மனநிலையவே அவங்க வந்து மாற்றி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில தான் அதிமுக ஆட்சி 10 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இது எல்லாமே இவங்களுடைய சதித்திட்டம் தான். இந்த 10 வருஷ இடைவெளியில தான் இந்த தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது. மிகப்பெரிய வளர்ச்சி. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதுதான் வளர்ந்துருக்காங்க. இது வந்து இப்படிதான் இந்த தமிழ்நாடு, அதாவது இந்தியா முழுவதும் இப்படி திருட்டுத்தனமாக மிரட்டி பணிய வைத்து பொய் வழக்கு போட்டு, அதாவது எப்படின்னா இவங்க வந்து வழக்கு போட்டுட்டாலே அவங்க வந்து பட்டியலுக்குள்ள வந்துடுறாங்க. நீ வந்து உண்மைய குற்றவாளி இல்லையா, குற்றவாளி தானாண்டு உறுதிப்படுத்துறதுக்கு 10 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 10 ஆண்டு காலம் இவங்க குற்றவாளி லிஸ்ட்லயே வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்க 10 ஆண்டு காலம் கழிச்சுதான் நிரபராதியா நிரூபிக்கப்படுறாங்க. இப்ப இந்த 10 ஆண்டு காலத்தினுடைய எங்களுடைய அந்த நட்டத்தை யார் சரி கட்டுவா? இந்த பிஜேபி தருவாங்களா? இந்த பிஜேபி காரன் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வருவான்? இப்ப அவங்க மேல வழக்கு போட முடியுமா? நீ தப்பா எதுக்கு வழக்கு போட்ட, தவறான எதுக்கு செய்தியை நீ பரப்புன, எப்படி நீ வந்து ஒரு மாநில முதலமைச்சரை
எந்த அடிப்படையில எந்த அதிகாரத்தை வச்சு நீங்க கைது பண்ணீங்க? அப்போ ஒரு அந்த டெல்லி சட்டமன்றத்துல தேர்தலில் வெற்றி பெற வேண்டுங்கிறதுக்காகவே நீங்க வந்து திட்டமிட்டு இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கீங்க. இல்ல அது சட்டமன்றத்தை தாண்டி 2026 நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். வட இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி பரவலா இருக்குது. பஞ்சாப்ல கூட அவங்களோட ஆட்சி இருக்குது. ஹரியானா, மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி கட்சி ஒரு வலுவான ஒரு கட்சியா இருக்கக்கூடிய சூழல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அவங்களுடைய பாஜகவுடைய அந்த கணிசமான வெற்றி நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா காங்கிரஸ் தான் இந்த முறை வந்து இந்தியாவை ஆளுன்னு சொல்லக்கூடிய சூழல்ல அந்த வெற்றியுமே சொல்லாதுன்னு வரீங்களா? அது உண்மைதான். இதெல்லாம் அதாவது இவங்க முதல்ல வந்து 2 முறை டெல்லி சட்டமன்றத்தை கைப்பற்றாங்க. அடுத்து வர்ற தேர்தலை வந்து பஞ்சாபையும் வெற்றி பெறாங்க. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ஊபி உட்பட வருகிற சட்டமன்ற தேர்தலில் அங்க 2 சீட்டு, அங்க 1 சீட்டு, அங்கங்க வந்து வெற்றி பெறாங்க. அப்ப ஆம் ஆத்மியினுடைய ஆளுமை வட இந்தியாவை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யுது. இப்ப பிஜேபி வந்து அதுலதான் நடுங்கி போனாங்க. இப்ப வந்து பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸை நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் பெற்று இன்னைக்கு வந்து மதத்தையும் கடவுளையும் பொய் பரப்பி திமுக அதாவது காங்கிரஸ் வந்து ஓரங்கட்டி மேல வந்துட்டோம். ஆனா ஆம் ஆத்மி ஊழல் ஒழிப்புங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து வட இந்தியா ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிட்டு வருது. இதை காலி பண்றதுக்கு என்ன வழின்னு சொல்லிதான் இவங்க வந்து அந்த ஊழலை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து டெல்லி உள்பட எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் 2024 பிறந்த தேர்தலில் வந்து வட இந்தியாவில் இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கல்ல. இந்த வெற்றி எதுவுமே செல்லாது. பொய் பரப்புரை, பொய் வழக்கு, திட்டமிட்ட சதி, இதையெல்லாம் வச்சுதான் மாநில கட்சிகளை அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய தலைவர்கள் மீது வழக்கு போட்டு அவங்க சிறைப்படுத்தி அதாவது அவங்கள வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து குறுக்கு வழியில ஜெயிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் குறுக்கு வழியில தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பேட்டியிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பார்லிமெண்டே கலைக்கணும். பார்லிமெண்டே கலைக்கணும். நேர்மையான வெற்றியே கிடையாது. மோடி, அமித்ஷாச்சே கலைக்கப்படுமா? எல்லாமே கலைக்கணும். ஏன்னா இவங்க திட்டமிட்டு சதி பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க வந்து கலைச்சிட்டு நீங்க மறுதேர்தல் வச்சீங்கன்னா பிஜேபி வராது. பிஜேபி வெற்றி வரவே முடியாது. இவங்க பொய் எல்லாமே அம்பலமாயிருச்சு. இவங்க திருட்டுத்தனம் எல்லாமே அம்பலமாயிருச்சு. நான் ஒண்ணு சின்ன செய்தி சொல்றேங்க, எல்லா மக்களுக்குமே தெரியுதுங்க. கிட்டத்தட்ட 1,30,000 கோடியை அதானி அம்பானிக்கு வந்து இன்னைக்கு நாட்டு பணத்தை மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. உலகம் முழுவதும் திருட்டு பயன் சொல்லி இவங்களை வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதானி அம்பானி ஆஸ்திரேலியாவில் தடை பண்ணி வச்சிருக்கிறான், ரஷ்யாவில் தடை பண்ணி வச்சிருக்கிறான். அவன் மேல கேஸ் நடக்குதுங்க. அவனுக்கு 1,30,000 கோடியை வந்து அள்ளி கொடுத்துருக்கீங்க. ஆனா சாதாரண உழைக்கும் மக்கள்கிட்ட போய் 2,000 3,000 கடன் வாங்கினவன் 1 லட்சம் 1/2 லட்சம் 50,000 கடன் வாங்கிட்ட போய் ரவுடிகளை விட்டு மிரட்டி பணத்தை கொடுக்குறாங்க. இது பிஜேபியினுடைய ஆட்சி. இதையெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு புரியல. ஆனா இப்பதான் புரியுது எப்படி இவங்க வெற்றி பெற்றாங்க, பொய்யான வாக்குறுதியை எப்படி இவங்க கொடுத்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதுனால. அதனால இந்த வழக்கை ஆதாரமா எடுத்துக்கிட்டு இப்ப கெஜ்ரிவால் விடுதலை பெற்றிருக்கிறார்ல, இந்த ஒரு உதாரணமே போதும். இந்த உதாரணம் தான் வட இந்தியா முழுவதும். அதனால இந்த அமித்ஷா மோடியினுடைய இந்த வெற்றி செல்லாது. பார்லிமெண்டே கலைச்சிட்டு இவங்க புதுசா தேர்தல் வைக்கணும். மறுதேர்தலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இப்ப வெளியே வந்திருக்காங்க? ஏதாவது நாளைக்கு ஏதாவது பண்ண போறாங்களா, மறுநாள் எதுவும் பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்விக்குள்ள எழும்பி இருக்கிறது. ஏன்னா ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்கட்சியினுடைய கோரிக்கையா தற்போதுதான் எழுந்திருக்கிறது. மோடியுடைய ஆட்சியே செல்லக்கூடாது, மீண்டும் தேர்தல் வைக்கணும்ன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வாய்ப்பு இருக்கா, சாத்தியம் இருக்கா? தேர்தல் ஆணையம் அது நடத்த வாய்ப்பு இருக்கா? இல்ல, தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட மோடியினுடைய கைக்கூலியா தான் வேலை பார்க்குறாங்க. பிஜேபியினுடைய அது ஒரு ஐடி விங்கு மாதிரி தான் அவங்க வேலை செய்யறாங்க. இந்த டிமாண்டில் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப 2-3 மாநிலங்களுக்கு 2026 தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலுக்கு பிறகு பிஜேபியினுடைய வீழ்ச்சி வந்து நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தப்படும். ஓகே, அதுக்கு இடையில நாம வைக்கிற இந்த கோரிக்கை எதுவுமே வந்து அவங்க காதுல கேட்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் செவி சாய்க்காது. இந்திய அளவில் மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இவங்களுடைய பித்தலாட்டத்தை எல்லாம் அம்பலப்படுத்த பிறகுதான் வருகிற பொது தேர்தலில் பிஜேபி வந்து கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இனிமே மதவெறி அரசியல் எடுபடாது. மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ராமன் பேரை சொல்லி, சிவன் பேரை சொல்லி, கிருஷ்ணன் பேரை சொல்லி, ஹனுமன் பேரை சொல்லி இனிமே ஓட்டு வாங்க முடியாது. வளர்ச்சியை பற்றி தான் வாங்க முடியும். அது வந்து வளர்ச்சியை பற்றி அவங்களால சொல்லவே முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இது இப்ப இடையில நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து மக்கள் போராட்டத்தின் அடிப்படையில் வர்ற பொது தேர்தலில் அவங்க வந்து பிஜேபி வீட்டுக்கு போயிடுவாங்க.
ஓகே சார், நன்றி. நன்றி.